சொல்லுமா. ஏன் ஏதாச்சும் மாப்பிள்ள தான் பார்த்து வச்சிருக்கியா? எது சின்ன பொண்ணா? மா கில்லி படம் வந்தே 20 வருஷம் ஆயிடுச்சுமா. சரி அதுலனா அப்ப வேற என்ன சர்ப்ரைஸ்? எது என்ன பார்க்க வரியா? மா நான் ஆபீஸ்ல இருக்கேன், இன்னைக்கு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, பயங்கர டயர்டா இருக்கு. உன்னெல்லாம் வந்து யாரு பிக் பண்றது இப்போ? சரி வா. பை. ஐயோ ஹலோ சொல்லுடி. ஹே காவ்யா, கொஞ்ச நாளைக்கு பாட்டில தூக்கிட்டு பார்ட்டி கிட்டுன்னு என் வீட்டு பக்கம் வந்துடாத, நான் செத்தேன். என்ன ஆச்சுடி? மாப்பிள்ள பாத்துட்டாங்களா? மாப்பிள்ள பாக்கலடி, எங்க அம்மா தான் ஊர்ல இருந்து வரா. அச்சச்சோ, அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா, வெளியில போக கூடாது அது இதுன்னு ரூல்ஸ். அப்படிலாம் இல்லடி. இந்த சந்தோஷ் சுப்பிரமணிய ஹாசினிக்கு ஒரு அம்மா இருந்தா, சந்தோஷ் சுப்பிரமணிய ஹாசினியே ஒரு அம்மாவா இருந்தா எப்படி இருப்பாளோ அதாண்டி எங்க அம்மா. என்னடி பிரச்சனை? அதாண்டி என் பிரச்சனையே. உனக்கு சொன்னா புரியாது. பாட்டில மட்டும் தூக்கிட்டு என் வீட்டுக்கு வராம இரு, சரியா? கண்ணு பேய் இல்லடி, உன் தாயிடி. முருகா என் பிள்ளைக்கு நல்ல புத்திய கொடு. ஹாய் மம்மி. மா என்னம்மா, புடலங்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவல், முருங்கக்காய் சாம்பார், அப்பளம்னு கலக்குறியே. அச்சுமா அப்படி நான் என்ன சமைச்சிட்டேன்னு இப்படி பாராட்டுற? மா 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 வேற லெவல் மா. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு எவ்வளவு வருஷம் ஆகுது தெரியுமா? மா உன் கைக்கு தங்க வளையல் தாமா போடணும். வேற லெவல் மா. எனக்கு தெரிஞ்சு நீயும் இந்த சாப்பாடு கொடுப்பாங்களே சாமி அன்னபூர்ணி, நீயும் அன்னபூர்ணி அக்கா தங்கச்சிங்கம்மா. சரி சரி நல்லா சாப்பிடு, வளர்ற புள்ள. அச்சு இந்தாடி. டிஷ்யூலாம் வேணாமா? மா நைஸ் ஃபுட் ஆஃப்டர் லாங் டைம், தேங்க்யூ. ஆஃபீஸ் போயிட்டு வரேன். அடியே இது கை துடைக்கிறதுக்கு இல்ல, நீ வாங்கிட்டு வர மளிகை சாமான் லிஸ்ட். ஏண்டி எதுக்குடி இவ்ளோ மளிகை சாமான்? மா ஆல்ரெடி என்கிட்ட எல்லா மளிகை சாமானும் இருக்குமா? அதெல்லாம் தீந்து போச்சுடி. தீந்து போச்சா? மா நான் வச்சிருக்கிற மளிகை சாமான வச்சு நான் 2 மாசம் சமையல் பண்ணுவேன். நீ என்ன வந்த ஒரே நாள் எல்லாம் தீந்து போயிடுச்சுங்கற? ஓ பேச்சுலர் சமையல்னா என்ன உனக்கு அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டியா? இங்க பாரு பிரியங்கா, அள்ளி போட்டு சமைக்க கூடாது, கிள்ளி போட்டு தான் சமைக்கணும். சமையல்ல போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும். இவளுக்கு வாய்க்கு ருசியாவும் சமைக்கணும், மளிகை சாமானும் காலியாக கூடாது. அப்புறம் எப்படி தாண்டி சமைக்கிறது? சரி அது இருக்கட்டும், நீ இருக்கிற 10 நாளைக்கு இவ்வளவு பெரிய லிஸ்ட் எதுக்குடி? சேச்சே இது ஒரு வாரத்துக்கு தான், மறுபடியும் நான் தருவேன்ல. எம்பா தாயே, நீ சமையலே பண்ண வேணாம். நீ வரதுக்கு முன்னாடி நான் எப்படி ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தேனோ அப்பப்பதான் வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவே எனக்கு கரெக்டா இருந்துச்சு. நீ சமைக்கிற சமையல பார்த்தா என் சம்பளமே காலியாயிடும் போல இருக்கு. இப்ப தெரியுது எங்க அப்பா ஏன் அந்த வீட்டை வித்தான். ஏமா நில்லு. நான் அங்கிட்ட இங்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க? துணி துவைச்சிட்டு வந்தேன். காலையில தான் துவைச்ச? அது நேத்து போட்ட துணிடி, இன்னைக்கு காலையில குளிச்சமே, அதை துவைக்க வேண்டாமா? மா உனக்கு போர் அடிச்சதுன்னா டிவில சீரியலை பாரு, இல்லைன்னா ஏதாவது சீரியஸை போட்டு தர போன்ல உட்காந்து பாரு. அதை விட்டு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்க. அடியே ஊர்ல என்னன்னா கிணத்துல தண்ணி சேர்ந்து துணி துவைச்சோம்னா கை காலெல்லாம் வலிக்கும். இங்கதான் பைப்பை திறந்தா தண்ணி அருவி மாதிரி கொட்டுதே. ஓ அதான் நான் இங்க சங்கதி. பைப்பை திறந்தா தண்ணி வருதுன்னு நீ இஷ்டத்துக்கு எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்க. சென்னையில எவ்வளவு தண்ணி கஷ்டம் தெரியுமாமா? ஒரு பக்கம் உப்பு தண்ணி, ஒரு பக்கம் நல்ல தண்ணி. சரி பைப்பை திறந்தா தண்ணி வருதுன்னு நீ இஷ்டத்துக்கு டெய்லி தலைக்கு குளிச்ச இருக்கிற முடி மொத்த சாக்கடைக்கு. ஐயோ அப்புறம் நீ டெய்லி எல்லாம் துணி துவைக்க கூடாது. மாசத்துக்கு ஒரு வாட்டி, அவ்வளவு வேணா 10 நாளைக்கு ஒரு வாட்டி 1 பக்கெட் தண்ணியில 9ல இருந்து 10 துணியை போட்டு சிக்கனமா தண்ணியை செலவு பண்ணி தான் துவைக்கணும். நம்ம வீட்டு செடியெல்லாம் இருக்குல்ல, அதுவும் நம்மள மாதிரிதான் தண்ணியே இல்லாம வளர்றதுக்கு பழகணும். அக்டோபர் மாசம் ஆனா ஆடம்பரமாவும், ஏப்ரல் மாசம் ஆனா சிக்கனமா செலவு பண்றதுதான் சென்னையோட தண்ணி நிலைமை, புரிஞ்சுதா? நிறுத்து. இப்ப என்ன சிக்கனமா தண்ணியை செலவு பண்ணும் அவ்வளவுதானே? ஆமா அதை நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிறேன் திரும்ப துணி துவைக்க போறா? இவ அடங்க மாட்டான், வாழ்வ மூடுறேன். 1 2 3 4 மா மா
நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஏதாச்சும் எமர்ஜென்சி காசு வேணும்னா என்கிட்ட கேஷா இல்ல. இதான் என் ஏடிஎம் கார்டு வச்சுக்கோ. பக்கத்துல தான் ஏடிஎம் இருக்கு, நீ போய் கேஷ் எடுத்துக்கலாம். புரியுதா? இங்க பாரு, இன்னைக்கு நீ ஏதாவது நொச்சு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காத. இன்னைக்கு எனக்கு நிறைய மீட்டிங் இருக்கு, என்னால உன் கால் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்க முடியாது. புரிஞ்சுதா? பார்த்து செலவு பண்ணு. போடி, உங்க அப்பன் அந்த காலத்துல 3000 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்து 2000 ரூபாய் செலவு பண்ணி 1000 ரூபாய் பத்திரம் பண்ணவ தெரியுமா? எப்படி தெரியும்? பின் நம்பர் 2354 போட்டாதான் காசு எடுக்க முடியும். நீ பண்ண சிக்கனத்துல போடி போ, எல்லாம் எனக்கு தெரியும். 2354 2354 10,000 ரூபாய் டெபிட்டடா. அம்மா கிட்ட தானே காலையில கார்டு கொடுத்தோம். எமர்ஜென்சி நான் யூஸ் பண்ண சொன்னா 10,000 ரூபாய்க்கு என்ன எமர்ஜென்சி? சரி, வீட்டுக்கு போய் கேட்போம். ஐயோ அம்மா. அடி தங்கம், வந்துட்டியா? காபி போட்டு வரட்டா? இங்க பாரு, காஃபி போடுறதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி நான் மட்டும் செலவு பண்ணுன்னு தான் என் கார்டை கொடுத்துட்டு போனேன். 10,000 ரூபாய்க்கு அப்படி என்னதாம்மா பண்ண? மா, கேவலமா இருக்கு. என்ன மேட்டர்னு சொல்லு. இங்க தாண்டி உங்க அம்மாவோட தனித்திறமைய பாராட்டுற நேரம் இது. என்ன பாராட்ட போறேன்? என்னவா? மேல என்னத்த பாக்குறா? ஓ, பிளாஷ்பேக். காப்தாலில் உங்களுக்காகவே அதிரடி ஆஃபருங்க. 10 சேலை வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான். 1000 ரூபாயா? ஹலோ, கேப்தாலா? யார புக் பண்ணிக்கிறீங்களா? என்னடி சொன்ன? இரு இரு இரு. ஐயோ மெண்டல். மா 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 மா, இதெல்லாம் 10,000 ரூபாய்க்கு வாங்குனியா? 10,000 இல்லடி, வெறும் 1000 ரூபாய் தான். ஆனா இந்த புடவை குஜராத்ல இருந்து வருதான். அதுக்கு வண்டிக்கு பெட்ரோலு, டிரைவருக்கு சாப்பாடு, கிளீனருக்கு சாப்பாடு, அதுக்கு டீ குடிக்க, பிஸ்கட் சாப்பிட, வடை சாப்பிட, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவ்வளோ செலவாகுதான். அது கூட இதை தயாரிச்ச தயாரிப்பாளர் கூட நேர்ல வந்து எனக்கு கொடுத்தாருடி. மா, குஜராத்ல இருந்து வர்றது ஒரே நாள்ல ஃபர்ஸ்ட் எப்படிமா வரும்? இதெல்லாம் நம்ம ஊரு பாண்டி பஜார்ல 300 ரூபாய்க்கு விக்கிற புடவைங்கம்மா. இப்படி அவன்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்து ஏமாந்துருக்கா? இல்லடி, இத கொடுத்தாருல ஒரு ஆளு. அந்த ஆளு சொன்னாரு, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, ஒரே ஒரு டீ போட்டு கொடுன்னு சொன்னாருடி. வீட்டுல பால் இல்லன்னு ஏன் 100 ரூபாவை கொடுத்தேன்டி. ஏன் 100 ரூபாய் போச்சு. என் 1 மாச சம்பளத்தை ஒரே நாள்ல அழிச்சிருக்க, அது உனக்கு பெருசா தெரியல. அவனுக்கு கையில கொடுத்த 100 ரூபாய்க்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியோ? இதெல்லாம் கடையில போய் வாங்கியிருந்தா 300 ரூபாயோட முடிஞ்சு போயிருக்கும். என் பாதி மாத சம்பளத்தை அழிச்சிட்டியேடி. காப்தாலில் மற்றும் ஒரு அதிரடி ஆஃபருங்க. 4 பிளவுஸ் வாங்குனீங்கன்னா 8 பிளவுஸ் இலவசமா தராங்க. இந்த ஒரு ஆஃபர் ரொம்ப நேரம் இருக்காது. உடனே ஆர்டர் பண்ணுங்க. 4 பிளவுஸ். ஹலோ, கேப்தாலா? ஆர்டர் புக் பண்ணிக்கிறீங்களா? மா, நீ என்ன வேணா பண்ணு. கேப்தால ஆர்டர் போடவா? தயவு செஞ்சு பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட மட்டும் ஒரு பேச்சுவார்த்தையை வச்சுக்காதம்மா. ஏண்டி, மோசமானவளா? மா, நீ சின்ன வயசுல அவகிட்ட பேசாத இவகிட்ட பேசாதன்னு சொல்லும் போது பொத்திக்கிட்டு கேட்டல, அதே மாதிரி இப்ப நான் சொல்றேன், பேசாதனா பேசாத. அந்த ஆண்டி ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிமா. யாரு? நம்ம ஊர் மாலா மாதிரியா? மாலாவெல்லாம் இந்த ஆண்டி தூக்கி சாப்பிட்டு போயிடுவா. நீ ஒன்னும் கவலைப்படாத. அவளை எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்க, நான் மூஞ்ச திருப்பிட்டு வந்துருவேன். அவெல்லாம் ஒரு ஆள், அவள்கிட்ட எல்லாம் பேச்சு வரா. சரிதான், சரி நான் வரேன். போயிட்டு வாடா. அக்கா அக்கா சொல்லுங்கக்கா. நீங்க தானே அர்ச்சனாமா? ஆமா ஆமா. ஐயோ, நானே உங்களை வந்து பார்க்கணும்னு இருந்தக்கா. அப்படியா? அப்புறம் இங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி கஷ்டம்க்கா. நிறைய எல்லாம் தண்ணி செலவு பண்ணாதீங்க, சரியா? ரொம்ப ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறீங்களே, உடம்ப பாத்துக்கோங்க, உடம்புக்கு கெடுதி. அப்புறம் இந்த டிவில சொல்ற கண்ட இடத்துல எல்லாம் புடவெல்லாம் வாங்காதீங்கக்கா, நல்லாவே இருக்காது. எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க, நம்மளை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இவளை போய் தப்பா சொல்லிட்டாலே. அப்ப சரிக்கா, வீட்டுக்கு போலாமா? உங்க வீட்டுக்கா? இல்லக்கா, உங்க வீட்டுக்கு. சரி போவோம்.
பரவாயில்லக்கா, ஒரு பொண்ணு வீட்ல இருக்கிறதுக்கும் அவங்க அம்மா வீட்ல இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. வீட்டு இவ்வளவு சுத்தமா வச்சிருக்கீங்க. அக்கா தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் ஐயோ தண்ணி கிடைக்குமா? மறந்துட்டேங்க, உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அப்பா, மெத்து மெத்துன்னு சோஃபாவே எப்படியும் 1 லட்சம் இருக்கும் போல இருக்கே. ஹாலே ஏசி போட்டு வச்சிருக்காடா. ஒத்த பொண்ணா சம்பாரிச்சு இத்தாந்தாண்டி வீட்ல இருக்காளே. அக்கா இந்தாங்கக்கா தண்ணி. தேங்க்ஸ். அக்கா, காலையில இருந்து எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு டீ கிடைக்குமா? இருங்க இருங்க போட்டு வரேன். அக்கா, இஞ்சி டீயா இருந்தா நல்லா இருக்கும். சரிங்கக்கா போட்டு வரேன். ஐயோ சூனியக்காரி. வாமா அர்ச்சனா, நல்லா இருக்கியா? ஆண்டி நீங்க வந்துட்டீங்களே, நல்லா இருப்பேன் ஆண்டி. வரேன். மா போறோம். பாய முடி. இந்த ஆண்டி கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காதன்னு சொன்னா கூப்பிட்டு நடு வீட்டுல உட்கார வச்சிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? அம்மா பொண்ணு என்ன பேசுறாங்க? வீடு தேடி வந்தவங்களை எப்படி போன்னு சொல்றது? நம்மள பத்தி தான் இருக்குமோ? இரு வரேன். அப்ப நீ சொல்லாத, நான் சொல்றேன். என்னக்கா, அம்மாவும் பொண்ணு ஏதோ குசு குசுன்னு ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. சரிக்கா, எனக்கும் வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். அக்கா டீ போட்டு வச்சிருக்கேன், குடிச்சிட்டு போலாம். சரிங்கக்கா, நீங்க கிளம்புங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரிங்கக்கா, வரேம்மா. அர்ச்சனா, ஏய் 10 நாள் அங்க இருந்து வந்தியா, என்ன பத்திரமா பாத்துக்கிட்டியா, பஸ் ஏறி ஊருக்கு போனியான்னு இருக்கணும். பக்கத்து வீட்டு பரிமளாவை கூப்பிட்டு வச்சு பந்தி பரிமாறிக்கிட்டு இருந்த போட்டு தள்ளிடுவேன். பாத்து அம்மா அம்மா சூனியக்காரி வீட்டு கூப்பிட்டு வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ கொஞ்சமா வீட்டு வாசல்ல சாணி தொளிச்சதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறடி. நான் வீட்டுல இந்த மாதிரி கழுவி ஊத்துறா, நீ ஆட போட்டியாடி? தெரிஞ்சா பண்ணாங்க, தெரியாம தானே பண்ணாங்கடி. அன்னைக்கு என்னன்னா உன் வீட்டுல துணி காய போட்டு அது பறந்து வந்து என் வீட்டுல விழுது. கிளிப்பு போட மறந்துட்டு, அதனால காத்துல வந்து விழுந்திருக்கும். ஏன் நீ மட்டும் என்ன ஓ வீட்டு வண்டி எடுத்துட்டு என் வீட்டு வாசல்ல வந்து நீ பாடுற? வீடு மட்டும் தாண்டி உந்து, ரோடு ஒண்ணு உங்க அப்பா வீட்டுல. அதே மாதிரி வீடு மட்டும் தாண்டி உண்ணுது, வாசல் பொதுவானது. நான் சாணி ஊத்துமா என்ன வேணாலும் பண்ணுவேடி. அப்பயே என் பொண்ணு சொன்னா இந்த மாதிரி ஆளுங்களோட ஒட்டு வர வச்சுக்காதுன்னு. இருடி, உன் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து நான் வெளில போறேன். நீ என்னடி குரூப்பை விட்டு வெளில போறது? நான் உன்னை தூக்குறேன்டி. இருடி, கண்ணுக்குள்ள கண்ணு சீரியல் போட்டா பாத்துட்டு வந்து உன்னை என்ன பண்றேன்னு நான் பாரு. மட்டும் புடி பெண்ணை பார்க்க மாட்டோமா? போடி. என்ன பேச்சு பேசி போட்டா என்னை அவ. அப்பவே சொன்னேன், என் பேச்செல்லாம் யாரு கேக்குறா? ஐயோ அக்கா, பாத்தியாக்கா இந்த கடங்கார அந்த பிள்ளை என்ன கொடுமைப்படுத்துறான்னு? மா யார்கிட்டமா பேசுற? பரிமளாக்கா. அடி பாவி, டேஞ்சர்ப்பா. எப்ப சண்டை போடுறாளுங்க, எப்ப சேர்றாளுங்க தெரிய மாட்டேங்குது. படுற பாட பார்த்தா என் மனசெல்லாம் கலங்குதுக்கா. ஐயோ அம்மா முடியலமா. அச்சு, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? இன்னைக்கு தயவு செஞ்சு உன் வாயை கொஞ்சம் சிப்பு போட்டுக்கைய. ரொம்ப பிரஷர்மா ஆபீஸ்ல. சரி சரி, நீ ரெஸ்ட் எடு. தங்கப்புல, அச்சுமணி, சூடா காஃபி வச்சிருக்கேன், குடிச்சேன்னு வச்சுக்கோ, ஃப்ரெஷ் ஆயிடுவேன். தா. தேங்க்யூ. அச்சுமா, இன்னைக்கு என்ன பண்ணீங்க? ஆபீஸ்ல ஏதாவது பண்ணீங்களா, இல்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்க. என்னடா அம்மாவே இப்படியே பார்த்துட்டு இருக்க? இல்லம்மா, நான் சின்ன வயசுல ஸ்கூல் விட்டு வரும்போது இதே மாதிரி சோகமா இருந்தேன்னா என்னை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு ஒரு டம்ளர்ல பால் ஊத்தி கொடுத்துட்டு, சொல்லுங்க யார் உங்களை என்ன சொன்னா, என்ன ஆச்சுன்னு கேப்பியா? அதே மாதிரிதாம்மா இப்பயும் கேக்குறேன். அச்சுக்குட்டி, இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ வயசானாலும் அம்மா உன்னை இப்படிதான் கேட்பேன், ஓகேவா? சரி சரி, நீ என்ன ரொம்ப எமோஷனல் ஆக்குற. இப்போ காஃபி வேற போட்டு எடுத்துருவா. சரி சரி, ஓகே ஓகே, நான் போயிட்டு வரேன். என்னத்த வச்சிருக்கா இதுக்குள்ள இவ்வளவு வெயிட்டா இருக்கு? ஒருவேளை வீட்டையே காலி பண்ணிருப்பாளோ? முருகா கடவுளே, என் பிள்ளைய நல்ல துணையா இருந்து பாத்துக்கப்பா.
சரியாச்சுமா, அம்மா ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? ஊருக்கு போறதெல்லாம் இருக்கட்டும். எத்தனை தடவை சொல்றேன் ஒரு ட்ராலி யூஸ் பண்ணு, மேல என் சூட்கேஸுக்கு எடுத்துக்கனா ஏமா எப்ப பார்த்தாலும் இந்த கட்டப்பைய தூக்கிட்டு வர? என்னால அதெல்லாம் தூக்கிட்டு நடக்க முடியாதுடி. இதுதான் எனக்கு சௌகரியமா இருக்கும். ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன்டி. ஐடி கார்டு வச்சிருக்கியா? எடுத்துக்கிட்டேன்டி. காசு இருக்கா? எல்லாம் இருக்குடி. சரி வா போலாம். அச்சுமா, அம்மா ஊருக்கு போயே ஆகணுமா? பின்ன போவாம இங்க நீ டேரா போலான்னு முடிவு பண்ணிடுறியா? அதான் முடியாது. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா தங்கம். சரி போதும் நடிக்காத, வா போலாம். கல் நெஞ்சக்காரி. சரி வா, டைம் ஆகுது. ஆல்ரெடி மழை பெய்யற மாதிரி இருக்கு. உன வேற விட்டுட்டு வீட்டுக்கு வரணும். சை, என்னடா இது இருந்தாலும் டார்ச்சரா இருக்கு, இல்லைனாலும் ஒரு மாதிரி வெறிச்சோன்னு இருக்கு. இவ வேற 10 நாள் இங்க வந்து இருந்து நமக்கு பழக்கி விட்டுட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்டாலே. சரி ஒரு 2 நாள் எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தங்கிட்டு வந்தா நார்மல் ஆயிடும்னு நினைக்கிறேன். என்ன அம்மா பண்றா? சொல்லுமா, விழுப்புரம் தாண்டிட்டியா? நீ எங்க விட்டுட்டு போனியோ அங்கேயே தாண்டி நிக்கிறேன். என்னம்மா என்னாச்சு? நான் ஒரு சீட் புக் பண்ணா அவன் ஒரு சீட் குடுக்குறான். இந்த சீட்ல ஏசி வர மாட்டேங்குது, காத்து வர மாட்டேங்குது, ஜன்னல திறந்தா ஜன்னலும் திறக்க மாட்டேங்குது. அப்புறம் பிரச்சனை பண்ணிடுவேன் இது பாத்துக்கோ. பிரச்சனை பண்ணியா? பஸ் முன்னாடி பஸ் முன்னாடி நிக்கிறியா? அவளை வரலன்னு வச்சுக்க. ஐயோ, இதோ வரேன். மக்களே, உங்க அம்மா உங்க கூட இருந்தா ரொம்ப டார்ச்சரா இருக்கா. அதே அம்மா கூட இல்லைன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா. வீடே வெறிச்சோன்னு இருக்கிற மாதிரி இருக்கா. என்ன மாதிரி நீங்களும் ஃபீல் பண்றீங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்தா அரதி சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. ஏன் இந்த வர ஐயோ உருண்டு போறல்றியா? வந்துட்டேன்டி. ஏய், எவன்டா மேல போனது? ஐயோ, ஏங்க யாருங்க? ஐயோ, மைமா. ஏய் ஏய் கத்தாத, எங்க வர சொன்னா கேளு. ஏய் கத்தாத சொல்றேன், கொன்றுவேன். அமைதியா இரு. திருடனா? ஷோ. ஏய் ஏய் இங்க வர கத்த